தாவின் நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே திருவிருந்து பற்றி நாம் சிந்திக்கும்படி திருச்சபை நம்மை அழைக்கிறது. திருவிருந்து புது உடன்படிக்கை என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்காக லூக்கா 22 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உங்கள் வேத புத்தகத்திலே 117வது புதிய ஏற்பாட்டிலே 117வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 22:20 அனைவரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இருந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, திருவிருந்து என்ற ஒரு நியமத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு முறை திருவிருந்திலே பங்கு பெறும்போதும் உம்மோடு உள்ள உடன்படிக்கையை நாங்கள் புதுப்பிக்க உறுதி செய்ய நீர் அருள் தந்து வருகிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் எல்லாருடைய சிந்தைகளையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய நாவை ஆளுகை செய்யுங்கப்பா. உமது ஜனத்திற்கு தேவையான நம்முடைய வார்த்தையை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காதுகளிலே ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கும்போது உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை உணரவும், ஆண்டவரே இன்னும் உமக்கு பிரியமாக மாற்றப்படுவதற்கான ஆர்வமும் அர்ப்பணிப்பும் எழவும் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கர்த்தாவே சொல்லும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் உள்ளங்களை எல்லாம் நல்ல நிலங்களாக நீ மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருவிருந்து ஒரு புது உடன்படிக்கை என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்றால் அது இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம் ஒப்பந்தம் என்று சொல்லலாம். அங்கே 2 மனிதர்கள் அல்லது 2 குரூப் ஆஃப் பீப்புள், 2 பார்ட்டிஸ், 2 மக்கள் கூட்டங்கள், அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். அதை தான் உடன்படிக்கை என்று சொல்கிறோம். அன்பானவர்களே, நம்ம கையில் வேத புத்தகம் இருக்கிறது. இதை இப்படி சொல்கிறோம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்கிறோம். ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை என்பது பொருள். ஆகவே நம்முடைய கையிலே வைத்திருக்கிற இந்த புத்தகத்திற்கு பெயர் உடன்படிக்கையின் புத்தகம். முதல் 39 புத்தகங்களை பழைய உடன்படிக்கையின் புத்தகம் என்று அழைக்கிறோம். பின்பு இருக்கிற 27 புத்தகங்களை புதிய உடன்படிக்கையின் புத்தகங்கள் என்று அழைக்கிறோம். ஆகவே ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை. நாம் அதை எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஏனென்றால் எனக்கும் நான் தொழுது கொள்கிற என் ஆண்டவருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. என்ன ஒப்பந்தம்? அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய பிள்ளை. இதுதான் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினுடைய டாக்குமெண்ட் இதான் நம்ம கையில் பைண்ட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. அவருக்கும் எனக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அவர் இதில் உள்ள எல்லா வாக்குத்தத்தத்தையும் எனக்கு நிறைவேற்றுவார். நான் அவர் சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படிவேன். இதுதான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒப்பந்தம். அன்பானவர்களே, இந்த வேத வசனங்களிலே எப்படி இந்த உடன்படிக்கை என்பது அது செயல்பட்டது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே பழைய உடன்படிக்கை என்றால் என்ன? வேத புத்தகத்திலே பல உடன்படிக்கைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தார். அதன் பிறகு தாவீதோடு உடன்படிக்கை செய்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக வேத புத்தகத்தில் திரும்ப திரும்ப உடன்படிக்கை என்று சொல்லப்படுவது ஆண்டவர் தேவாதி தேவன் யெகோவாவாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை. அதைத்தான் நாம் பொதுவாக உடன்படிக்கை என்று மற்ற பகுதிகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த பழைய உடன்படிக்கை அல்லது முதல் உடன்படிக்கை எப்படி அது நிறைவேற்றப்பட்டது என்ற பகுதியை பழைய ஏற்பாட்டு வாக்கியமாக வாசிக்க கேட்டோம். யாத்ராகமம்
24ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால் அங்கே இந்த பழைய உடன்படிக்கையின் அந்த செரிமனி, அந்த நிகழ்வு எப்படி நடைபெற்றது என்று பாருங்கள். ஆகவே இந்த யாத்ராகம் புத்தகத்திலே 19 to 24 அதிகாரங்கள் வரை இங்கே இந்த உடன்படிக்கையை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 24ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை, முதல் பகுதியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவர் நிறைய கட்டளைகளை கொடுக்கிறார் இல்லை? 20ஆவது அதிகாரத்தில் தான் 10 கட்டளை இருக்குது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில். ஸோ ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார், இன்னும் பல நியமங்களை எல்லாம் கொடுத்தார். இதெல்லாம் கொடுத்த போது மோசே கேட்டார். அதன் பிறகு என்ன நடந்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாத்ராகமம் 24:3 அந்த கட்டளைகளை எல்லாம் அவர் வாசிக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். மக்களுக்கு சொல்றார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஸோ இதை எப்படி செய்கிறாங்க பாருங்க. இதை வந்து திரும்பவும் 7ஆவது வசனத்தில் பாருங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. யாத்ராகம் 24:7 உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இல்லை இல்லை, நம்ம ஒரு திருமண ஆராதனை இருக்கு. கணவன் மனைவி வந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்க, உடன்படிக்கை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் நிறைய கட்டளைகள் எல்லாம் கொடுத்தார். கொடுத்து இதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னார். இப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன். மோசே கட்டளை கொடுத்த அந்த காலங்களிலே பேரரசர்கள் சிற்றரசர்களோடு உடன்படிக்கை செய்தார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே உள்ள வேத புத்தகத்தை தவிர மற்ற புத்தகங்கள் சொல்லுகிறது. So there was always an emperor made a covenant with all small kings. ஒரு பெரிய பேரரசன் சிற்றரசர்களோடு உடன்படிக்கை செய்தான். The same format is used here. அதே போல தேவாதி தேவன், பேரரசராகிய கடவுள், கர்த்தாதி கர்த்தர் தமது ஜனங்களுக்கு உடன்படிக்கை செய்தார். நான் உங்கள் தேவன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் சொல்வதை நீங்கள் கேட்டால் இவைகளையெல்லாம் உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொன்னார். அதனால்தான் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனங்கள்ல இப்படி சொல்லிருக்கு. என்னுடைய கட்டளைகளில் எல்லாம் செய்தால் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன். உங்களுக்கு ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராக வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உங்களுடைய ஒவ்வொரு கையின் பிரயாசத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றார். கேட்கலன்னா பின்னால நிறைய தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் நம்ம இருவருக்கும் உள்ள ஒப்பந்தம் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஒப்பந்தத்தின் நிகழ்வு எப்படி நடைபெறுகிறது இந்த பகுதியிலே நீங்கள் வாசித்தால், ஆகவே மோசே வாசிக்கிறாரு, மக்கள்லாம் நாங்கள் அப்படி செய்வோம்னு சொல்றாங்க. ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது. அந்த பலிபீடத்திலே 2 பலிகள் ஏறெடுக்கப்படுகிறது. ஒன்று சர்வாங்க தகன பலி, இன்னொன்று சமாதான பலி. சர்வாங்க தகன பலி என்பது எல்லாவற்றையும் எரித்து, அதில் உள்ள எல்லாவற்றையும் எரித்து விடுவது சர்வாங்க தகன பலி. சமாதான பலி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் பலிபீடத்திலே வைத்து எரித்து விட்டு மீதியை மக்கள் பங்கு வைத்து சாப்பிடுவது சமாதான பலி. ஆகவே இங்கே 2 பலிகள் ஏறெடுக்கப்படுகிறது. இந்த பலியின் ரத்தம் ஒரு பாத்திரத்திலே எடுக்கப்படுகிறது. உடன்படிக்கையின் புத்தகம் வாசிக்கப்படுகிறது. 2 இடத்துல இருக்குங்க. உடன்படிக்கை பட்ட வாசிக்கப்படுகிறது. உடனே மோசே என்ன செய்கிறார், அந்த எடுத்த அந்த இரத்தத்திலே பாதியை எடுத்து பலிபீடத்தின் மேல் தெளித்தாராம், இன்னொரு பாதியை எடுத்து மக்கள் மேல் தெளிக்கிறார். இது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இப்படித்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்தார். ஆண்டவர் சொன்னார், நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்க செய்யணும். நீங்க செய்தா நான் உங்களை காப்பாற்றுவேன். நீங்க போராடலாம், வெற்றி பெறுவீங்க. உங்க கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதிப்பேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உன்னோடு கூட இருப்பேன். ஆனா இதை செய்யட்டா எனக்கு ரொம்ப கோபம் வரும். நான் அடிப்பேன், நான் உன்னை திருத்துவேன். உனக்கும் எனக்கும் உள்ள உடன்படிக்கை இதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதை வாஸ்தாங்க, ஃபுல்லா வாஸ்தார் மோசே. வாஸ்த உடனே மக்கள்லாம் எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் சொல்லணும்ல நம்ம ஆராதனையில் இல்லையா, அதே மாதிரி நாங்கள் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே பலியிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து பாதியை பலிபீடத்தின் மேலே தெளிச்சிட்டு பாதி எடுத்து மக்கள் மேல் தெளித்து
இது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். இதுதான் பழைய உடன்படிக்கை செய்த எப்படி நிறைவேற்றப்பட்டது என்று வேத புத்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு இதை செய்ய முடிந்ததா? செய்ய முடியவில்லை. They could not fulfill that. அவர்கள் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையிலே உறுதியாயில்லை. அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் உத்தமமாயில்லை, உண்மையாயில்லை. அவர்கள் வழுகி போனார்கள். அடிக்கடி தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டு வேறு தேவர்களை வழிபட சென்றார்கள். அவர் கொடுத்த 10 கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. தாய் தகப்பனை கனம் பண்ணவில்லை. அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கினார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கவில்லை. கொலை செய்தார்கள், விபச்சாரம் செய்தார்கள். நிறைய அந்த கட்டளைகளை அவர்கள் என்ன செய்யவில்லை? அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார். அப்படி ஒரு தீர்க்கதரிசி தான் எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி கொண்டால், அங்கே அந்த எரேமியா அந்த எருசலேம் தேவாலயத்து வாசலில் நின்று கொண்டு அந்த மக்களை பார்த்து இப்படி சொல்கிறார். எரேமியா 7ஆவது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 9வது வசனத்திலிருந்து. நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றி, பிற்பாடு என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்ததிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றோம் என்று சொல்லுகிறீர்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொன்னார், எப்பா எல்லாம் தப்பு பண்ணிட்டு, தினந்தோறும் தப்பு பண்ணிட்டு, பலியிட்டுட்டு எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, என்னுடைய ஆலயம் உங்களுக்கு கள்ளர் குகையாகி விட்டதா என்று கேட்கிறார். இதை தான் இயேசுவானவர் பின்னால பயன்படுத்துகிறார். அன்பானவர்களே, ஆகவே இந்த இடத்திலே அதனால இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தை, சீலோவாவிலே ஒரு ஆலயம் இருந்தது, அது அழித்தது போல நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் பல தடவை இப்படி வார்ன் பண்ணாரு. ஆனால் அவங்களால தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். பாருங்க, நம்ம ஆண்டவர் அப்படி விடுறதில்லை. இல்லை, அவர் சொல்றாரு, நம்ம கேட்க மாட்டோம். இல்லை, நம்ம பிள்ளைகள் இருக்காங்கல்ல, சொல்லி சொல்லி பார்ப்போம், கேட்க மாட்டாங்க. 2 அடி கொடுப்போம், ஆனாலும் கேட்க மாட்டாங்க சில நேரம். ஆனாலும் பிள்ளை இல்லைன்னு சொல்றது இல்லை. ஆண்டவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை அதுதான். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், சரிப்பா நான் சொன்னேன், நீ கேட்டு நடந்தியன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன், இல்லைன்னா உன்னை சிட்சிப்பேன்னு சொன்னேன். உன்னால் முடியலை, நீ ரொம்ப அடிபடுறா. இஸ்ரவேல் மக்கள் மாதிரி அடிபட்ட மக்கள் யாருமே கிடையாது. உலக சரித்திரத்தில் அப்பப்போ படையெடுப்புகளால் துன்பப்பட்டு சிதறப்பட்டு அடிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் அவர்கள். திரும்ப திரும்ப அவர்கள் தேவனால் சிட்சிக்கப்பட்டு அடிபடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார். 31 எளிதாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். எரேமியா 31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அடுத்த வசனத்தின் பின்பகுதி, அந்த என் பழைய உடன்படிக்கை அவங்க மீறி போட்டார்களே. 33வது வசனம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயங்களில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் கல்லில் எழுதி கொடுத்தேன், அதுக்கு கேட்கல. இனிமேல் கல்லில் எழுதி கொடுத்து பிரயோஜனம் இல்லை, நான் உள்ளத்திலே எழுதுவேன். இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார் 34 வசனத்தில் கடைசியில், அவர்கள் அக்கிரமத்தை இனி நினையாதிருப்பேன், அவர்களை மன்னித்து அவர்களுடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன். நான் முன்னால டேப்லெட்ல எழுதி கொடுத்தேன், இனிமே என்னுடைய கையால் அவருடைய இருதயத்தில் எழுதுவேன். யார் யார் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே என் கட்டளைகளை நான் எழுதுவேன். அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள், என்னுடைய கட்டளைகளின்படி அவர்கள் செய்வார்கள். எரேமியா சொன்ன மாதிரி எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை பாருங்கள். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையினால் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 36வது அதிகாரம் 25 ஆண்டவர் இப்படி சொல்கிறார், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஒருவேளை இந்த தெளிப்பு ஞானஸ்நானங்கிறது இதில் இருந்தால் நம்முடைய பாரம்பரியத்திலே வந்திருக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன்.
பாருங்க, அப்பொழுது உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்கள் எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அடுத்த வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தை விட்டு எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதில் எழுதுவேன்னு சொல்றாரு. இதில் என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னார், பழைய உடன்படிக்கை அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த கல்வெட்டில் எழுதி கொடுத்தேன், உங்களை கீழ்ப்படிய சொன்னேன், நீங்கள் கீழ்ப்படியலை, அதனால் நான் ரொம்ப கோபம் அடைந்தேன், நீங்கள் என்னால் அடிபட்டீர்கள், சிதறடிக்கப்பட்டீர்கள், தனி நபர்களாக தேசமாக பெரும் அவமானத்தையும் நிந்தையும் நீங்கள் அனுபவித்தீர்கள். இனிமே நான் என்ன செய்ய போறேன்? நான் முழு உலகத்தோடு ஒரு புது உடன்படிக்கை பண்ண போகிறேன். அந்த உடன்படிக்கையிலே நான் என்ன செய்கிறேன்? அவர்களுடைய யார் யார் என்னை ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய உள்ளத்திலே அந்த கட்டளைகளை எழுதுவேன், நான் என்னுடைய ஆவியை அவருடைய உள்ளத்திலே வைப்பேன், அதன் பிறகு என் கட்டளைகளுக்கு அவர்களாகவே கீழ்ப்படிவார்கள் என்று சொல்கிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தில் இயேசு இதன் நிறைவேறுதலாகத்தான் இயேசு சொன்னார், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே பழைய உடன்படிக்கையை மனிதன் மீறினான், ஆண்டவர் புதிய உடன்படிக்கைக்கான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், பிறகு ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறார். அந்த புதிய உடன்படிக்கை தான் இந்த திருவிருந்து ஆராதனை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பழைய ஏற்பாட்டிலே அங்கே பலியிடப்பட்டது, விலங்குகள் பலியிடப்பட்டது, அதனுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு ஒரே பலியாக, ஏக பலியாக, உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டார். அவருடைய அந்த சிலுவை பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து இந்த திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. ஒவ்வொரு முறை திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறும் போதும் அந்த உடன்படிக்கையை, இயேசுவோடு செய்த புதிய உடன்படிக்கையை நீங்களும் நானும் நினைவு கூறுகிறோம். we remember that. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய உள்ளத்திலே அவருடைய ஆவியை வைத்து அவருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். இந்த திருவிருந்து ஆராதனையிலே நாம் முன்னால் வரும்போது என்ன நடைபெறுகிறது? அந்த புதிய உடன்படிக்கை அது புதுப்பிக்கப்படுகிறது. இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமான புதிய இதயம் நமக்கு கிடைக்கிறது. இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமான புதிய ஆவியானவர் நம்மிலே அருளப்படுகிறார். மார்ட்டின் லூத்தர் திருவிருந்தை பற்றி 2 விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த அப்பம் இருக்கிறதே அது ஸ்பாஞ்ச் மாதிரியாம். அவர் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார், அதில் எப்படி தண்ணி இருக்குதோ அதே மாதிரி கிரைஸ்ட் இஸ் இன் வித் அண்ட் அண்டர் அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து அதில் இருக்கிறாராம், அதில் உள்ள இருக்கிறாராம், கீழே இருக்கிறாராம், மேலே இருக்கிறாராம். அது ஸ்பாஞ்ச் மாதிரி. when you take it you become a part of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பங்காக நீ மாற்றப்படுகிறாய். so you get a new strength. ஒரு புதிய பலன் ஆண்டவர் தருகிறார். புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன? நான் உன்னுடைய உள்ளத்திலே என்னுடைய ஆவியை வைத்து என்னுடைய கட்டளைகளின்படி உன்னை நடக்கச் செய்வேன் என்று சொன்னார் அல்லவா? அதே ஆண்டவர் இந்த பரிசுத்த நற்கரணையிலே நாம் பங்கு பெறும்போது ஒரு புதிய பலத்தை நமக்கு தருகிறார். அந்த விசுவாசத்தோடு அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தால் இந்த உடன்படிக்கையின் ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. ஸோ நம்ம உடன்படிக்கை எப்போ பண்ணுறோம்? நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்து இல்லை ஆலயத்தில் போதகர்கிட்ட கொடுத்து, இனிமே இது என் பிள்ளை இல்லை, இது கடவுளுடைய பிள்ளை, அதனால் இதை ஆண்டவருக்கு நாங்கள் தர்றோம், இது ஆண்டவருக்காக நாங்கள் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுறோம். அந்த உடன்படிக்கையை திடப்படுத்தல் வரும்போது அந்த பிள்ளை தான் மேலே ஏற்றுக்கிடுது.
எங்கள் அம்மா அப்பா உடன்படிக்கை பண்ணாங்க, நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லி. இப்போ எனக்கு வயசு வந்துட்டு, இனிமே நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறுதி எடுத்துக்கொள்கிறது. அதன் பிறகு ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையிலேயும், ஆண்டவரே நீர் எங்கள் தேவன், நாங்கள் உடைய பிள்ளைகள், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் அது என்மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மாம்சத்திற்கு பங்குள்ளவனாக நான் மாற்றப்படுகிறேன். இனி நான் எனக்கு சொந்தம் அல்ல, உமக்கு சொந்தம். ஆண்டவரே நான் இனி உமக்கு சொந்தம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் இவ்வாறு எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 231வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6 19 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆகவே இந்த திருவிருந்து ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார், நமக்கு அருளப்படுகிறார். அவருடைய பலம் நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பாவத்தை ஜெயித்து வாழ்வதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு. ஆகவே தான் யோவான் 6 சொன்னார், இந்த மாம்சத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன் என்று இயேசு சொன்னார். அன்பானவர்களே, ஆகவே தூய்மையாய் வாழ அவருடைய பலம் நமக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, இனி நான் எனக்கு சொந்தம் அல்ல, நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று ஒவ்வொரு முறையும் நாம் அறிக்கையிடுகிறோம். நமக்கு ஒரு நல்ல பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே என்று ஒரு பாடலை நாம் இடையிடையே ஆராதனைகளிலே பாடுகிறோம். அன்பானவர்களே, அந்த பாடலை எழுதிய சூழ்நிலையை பற்றி இவ்வாறு ஒருவர் எழுதியிருக்கிறார். தேவசகாயம் என்ற சாட்சியாபுரத்தை சேர்ந்த ஒரு அருமையான கிறிஸ்தவ பாடல்களை பாடும் நல்ல ஒரு ஊழியர் இருக்கிறார். அவர் வீட்டுக்கு ஒரு நாள் 2 பிள்ளைகள் இருக்காங்க அவருக்கு. ஒரு பையன் பேர் தேவசகாயம், ஒரு பையன் பேர் மேசியாதாஸ், இன்னொரு பையன் பேர் தேவநேசன். ஸோ மேசியாதாஸ் தேவநேசன் 2 பேரும் மேபி 1-2 வயசு டிஃப்ரென்ஸில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வரார். ஒரு பையன் வச்சுக்கிட்டோமே, 2 பை வாங்கிட்டு வராருன்னு வச்சுக்கிட்டோம். ஒன்று பச்சை கலரில் இருக்குது, ஒன்று சிவப்பு கலரில் இருக்குது. 2ஐயும் வாங்கிட்டு வந்திருக்கார். 2 ஒரே கலரில் இருந்தால் பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்த உடனே 2 பேருக்குமே சிவப்பு கலர் பை தான் பிடிக்கும். ஆகவே மேசியாதாஸ் சொல்றார், எனக்கு அந்த சிவப்பு தான் வேணுங்கிறார். நம்ம வீட்டில் கூட நடக்கும் பார்த்துருக்கீங்களா? தேவநேசன் சொல்றார், எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்றார். 2 பேர் ஒரு பைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்பந்தான் இந்த தேவ சகாயம் இந்த சண்டையை பார்த்து அமைதிப்படுத்தின உடனே யோசித்தாராம், நாமளும் இப்படி தானே யோசிக்கும், நம்ம நினைச்சதெல்லாம் செய்யணும்னு நினைக்கும். இந்த உடல், இதில் இருக்கிற ஜீவன் நமக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறோம். அதனால தான் எனக்குன்னு சொல்கிறோம். இல்லை, நான் எனக்கு சொந்தம் கிடையாது, அது நான் அவருக்கு சொந்தம் என்று சொல்லி யோசித்தாராம். அதனால தான் அவர் பாடினார், நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தம் அல்லவே, நீ மலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. இங்கே வேதனை சொல்லுது, கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. அந்த அன்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே அந்த விலங்குகளை பலியிட்டு அந்த இரத்தத்தை தெளித்தான். அதே இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். அந்த ஐக்கியத்தை, அந்த ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதற்கு இங்கே பரிசுத்த நற்கரணைக்கு நாம் வருகிறோம். டிவி நடிகர் ஒருவர் ஒரு கண்ணாடியின் முன்பு நின்று தன்னை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் அலங்கரித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர் முன்பு ஒரு காட்சி தோன்றுகிறது.
ஒரு பக்கத்தில் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இன்னொரு பக்கத்தில் ஒரு பிசாஸ். இயேசு சொல்கிறார், இவன் எனக்கு சொந்தம், ஏனென்றால் இவனுக்காக கல்வாரி சிலுவையிலே நான் அறையப்பட்டேன் என்று சொல்லி. பிசாசு சொல்கிறான், இவன் அசுத்தமானவன், அசுத்த வாழ்க்கை நடத்துகிறான், அநேகர் அசுத்த வாழ்க்கை நடத்துவதற்கு இவன் காரணமாகிவிட்டான், ஆகவே இவன் எனக்கு சொந்தமானவன் என்று சொன்னார். இயேசு சொன்னார், இவன் எனக்கு சொந்தமானவன், இவனுக்காக கல்வாரி சிலுவையிலே நான் ரத்தம் சிந்தி விட்டேன், இவனுடைய பாவங்களை போக்குவதற்காக நான் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே மரித்து விட்டேன், இவன் எனக்கு சொந்தமானவன் என்று இயேசு சொன்னாராம். பிசாசு சொன்னானாம், இல்லை, இவன் எனக்கு சொந்தமானவன், விபச்சாரக்காரன், திருடன், பொய்யன், இவன் எனக்கு சொந்தமானவன் என்று சொன்னானாம். அன்பானவர்களை, தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்த அந்த டிவி நடிகர் இயேசுவின் சிலுவை காட்சியின் முன்பு நிற்க முடியாமல் முழங்காலில் விழுந்தார். இயேசுவே, நான் உமக்கு சொந்தம், இனி இந்த திருடு இல்லை, இனி இந்த விபச்சாரம் இல்லை, நான் எனக்கு சொந்தம் அல்ல. பல வேளைகளில் நாம் நினைக்கிறோம், இந்த வாய் எனக்கு சொந்தம், எது வேணாலும் பேசுவேன், ஐ வில் ஸ்பீக் எனிதிங். ரிமெம்பர், யூ ஹேவ் டு ஸ்பீக் டு த லார்ட். ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பு நீ பதில் சொல்ல வேண்டும். டோன்ட் திங்க் தட் யூ கேன் ஸ்பீக் எனிதிங். வேதம் சொல்கிறது, நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கேட்ட ஒவ்வொரு வாக்கியத்திற்காக தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வாய் எனக்கு சொந்தம் அல்ல, இந்த கண்கள் எனக்கு சொந்தம் அல்ல, இந்த சிந்தை எனக்கு சொந்தம் அல்ல, என் ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். இந்த நற்கரணை ஆராதனையிலே யார் யார் பங்கு பெறுகிறார்களோ நாம் ஒவ்வொருவரும் சொல்கிறோம், ஆண்டவரே, பல வேளைகளை நான் தவறுகிறேன், தெரியாம பேசுறேன் ஆண்டவரே, தெரியாம சிந்திக்கிறேன், தெரியாம இந்த பார்வை மாறுது, தெரியாம உமக்கு பிரியம் இல்லாமல் நடந்து விடுகிறேன், இனி நான் எனக்கு சொந்தம் அல்ல, உமக்கு சொந்தம், எனக்கு உதவி செய்யும். அன்பானவர்களே, நம்மால் அப்படி வாழ முடியாது. ஆனால் வாழும்படியாக நமக்கு ஒரு பலன் இங்கே கொடுக்கப்படுகிறது. நான் நல்லதான் பேசணும்னு நினைக்கிறோம், அன்பா தான் பேசணும்னு நினைக்கிறோம், ஆறுதலாக தான் பேசணும்னு நினைக்கிறோம், உண்மைதான் பேசணும்னு நினைக்கிறோம், ஆனால் பேச முடியலையே. we come to Christ, we come to the cross. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னால தூய்மையா வாழ முடியல, உம்முடைய பிரமாணத்தை என்னுடைய உள்ளத்திலே வைத்து நான் எழுதுவேன் சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எனக்கு தருவேன் சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய சுத்தமான ஜலம் என் மேல் தெளிப்பேன் சொன்னீரே ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று தேவனுக்கு முன்பு நாம் வருகிறோம். நம்முடைய உடன்படிக்கை ஒருவேளை நம்முடைய பெற்றோர் செய்திருக்கலாம், அல்லது நீங்களே மனம் திரும்பி ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்திருக்கலாம். அந்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படியாக தாழ்ந்த இருதயத்தோடு, பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு, பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு ஏக்கத்தோடு கல்வாரி காட்சியை கண்முன் நிறுத்தி இந்த பந்தியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எழுந்து நிற்போம். நீர் எங்கள் தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என் தேவனாயிருக்கிறீர், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இயேசுவின் இரத்தத்தினால் கிரயத்துக்கு நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல ஆண்டவரே, உமக்கு சொந்தமானவர்கள். எங்களுடைய பெற்றோர் இந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் என்று உம்முடைய சமூகத்திலே சொன்னார்கள். ஒருவேளை இனி நாங்கள் எங்களுக்கு சொந்தம் அல்ல, உமக்கு சொந்தம் என்று உமக்கு முன்பு வந்து சொன்னோம். அப்படித்தான் ஞானஸ்நானம் எடுத்தோம். திடப்படுத்தலே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, ஆண்டவரே, இனி என் பெற்றோர் அல்ல, இனி நான் தான் எனக்கு பொறுப்பு, உங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்று நாங்கள் பொருத்தனை செய்தோம். அந்த பொருத்தனையை, அந்த உடன்படிக்கையை ரினியூ பண்றதுக்கு, புதுப்பிப்பதற்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது நீர் எரேமியா மூலமாக சொன்ன வாக்கு தத்தத்தை என்னிலே நிறைவேற்றும். சோப்பு எல்லா கடையிலையும் விற்கு, ஆனால் அதை எடுத்து வாங்கி போட்டாதான் துணியில உள்ள கரை போகும். அன்பானவர்களே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது உண்மைதான். ஆனால் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டால் தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே, பரிசுத்த நற்கண்ணிலே நான் பங்கு பெறுகிறேன். உம்முடைய ஆவியை என்னிலே நீர் வைத்தருளும். தூய்மையான வாழ்க்கை நடத்த எனக்கு பலன் தாரும். உண்மையாய் பேச எனக்கு பலன் தாரும். பரிசுத்தமாய் வாழ எனக்கு பலன் தாரும்.
என்னை மாற்று ஆண்டவரே, நான் எனக்கு சொந்தம் அல்ல, உமக்கு சொந்தம் என்று ஜெபிப்போம். ஒரு காலகட்டத்திலே அப்படித்தான் இருந்தோம், ஆனால் இன்று மாறிவிட்டோம். பழைய பாவத்தாசை வருகுதோ, பசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷத்தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானேன், நீயுனக்கு சொந்தமல்லவே. உன்னுடைய பெற்றோர் எப்படி உன்னை வளர்த்தார்கள்? எப்படி ஆசையோடு ஞாயிறு பாடசாலைக்கு உன்னை அனுப்பினார்கள்? என் மகன் கடவுளுடைய பிள்ளை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்று ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், ஜெபிப்போம். பரிசுத்த நற்கரணையிலே நான் கலந்து கொள்ள என்னை தகுதிப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். தூய நற்கரணையிலே பங்கு பெறும்போது ஆண்டவரே உம்முடைய பலத்தை எனக்கு தாரும், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், உம்முடைய வல்லமை எனக்கு தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சாமி. நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். நான் எனக்கு சொந்தமானவள் அல்ல, நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். நான் சொல்ல சொல்ல சொல்வீர்களா? நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல. சொல்லுங்கள். நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே.